ஏபி மற்றும் சி ஆகியோர் ஒரு வேலையை முறை 5, 6, 12 நாட்களில் முடிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறமா இவங்களுக்கு 27,000 வழங்கப்படுதுன்னா அவர்கள் தனித்தனியே பெரும் பங்கை எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபிசி ஏ வந்து 5 days, பி வந்து 6 days, சி வந்து 12 days. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ 5, 6, 12க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 6 மொதல் எடுக்கலாம். 1 6 are 6, 2 6 are 12, அவ்வளோதான். ஸோ 5000 30, 32 60, எல்சிஎம் வந்து 60 வருது. ஸோ அப்போ 60 டிவைடட் பை 5 அப்படின்னா என்ன வரும்? 12 வருமா? அடுத்து 60 டிவைடட் பை 6 வந்து 10 வரும். 60 டிவைடட் பை 12 வந்து 5 வரும். ஸோ இவ்வளோதான் இவங்க வேலை பார்த்தா அந்த ரேஷியோவோட வேல்யூ. ஸோ டோட்டல் ஒர்க்கு வந்து 60, அதில் ஏ வந்து 12, பி வந்து 10 வேலை பார்த்துருக்கு, சி வந்து 5 வேலை பார்த்துருக்கு. இப்போ இதை நம்ம ரேஷியோவாக எடுத்துக்கலாம். 12, 10, 5. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் இவங்க எவ்வளோ வேலை பார்த்தாங்க, எத்தனை பங்கு வேலை பார்த்துருக்காங்கன்னு கால்குலேட் பண்ண. அப்போ டோட்டல் ஒர்க்கு வேணும் இல்லையா? ஸோ டோட்டல் ஒர்க்குனா இதை ஆட் பண்ணுங்கள். ஸோ 27 ஒர்க்கு வந்து டோட்டலாக பார்த்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டோட்டல் ஒர்க்குக்கு, அதாவது 27 ஒர்க்குக்கு தான் 27,500 ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஒர்க்குக்கு 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஏவோட பங்கு வந்து 12 ஒர்க்குனா 12,000 ரூபா, பிக்கு வந்து 10,000 ரூபா, சிக்கு 5,000 ரூபா. ஸோ ஆன்சர் இதுக்கு டி.